என்ன சரோஜா, எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கிற? முடிச்சிட்டாங்க. சரி, வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம மாமா பிள்ளைக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை வச்சாங்கல்ல, அதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் ரெடி ஆயிட்டியா? எடுத்து வச்சிட்டேங்க. கல்யாணத்துக்கு ஒரு நல்ல புடவையே கட்டலான்னு பார்த்தா ஒன்றுமே நல்ல புடவையாவே இல்லை. ஏண்டி பீரோ நிறைய துணியை வச்சுட்டு ஒன்றுமே நல்ல புடவைங்கள இல்லைங்கிற? நாங்களாம் 2 பேண்ட் சட்டை தான் வச்சுருக்குறோம், அதையவே தான் மாற்றி மாற்றி போட்டுக்கிறோம். நீங்கள் போடுவீங்க, நாங்கள் அப்படி போட முடியுமா? எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க. ஏண்டி இப்போ தான் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலில் சேர்த்து ஏகப்பட்ட செலவு. நீ இதில் இப்போ புடவை கேட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு தான் அறிவில்லை கேட்குறாங்க. நீயும் இதெல்லாம் யோசிக்க மாட்டியா? புடவையெல்லாம் இல்லை, இருக்கிற துணியை போய் எடுத்து வை இப்போ. நான் நினச்ச மாதிரியே தான் சொல்லியிருக்கீங்க. எடுத்து கொடுத்துட்டாலும் ஒரு நல்லது போலாது கூட ஒரு துணி எடுத்து தரதில்லை இந்த மனுஷன். சரோஜக்கா, என்ன காலையிலே கோவமாக உட்காந்துருக்குற? வாடி நெட்டக்காளி, இந்த ஆடி மாதம் முடிஞ்சோடனே ஒரே பத்திரிக்கையாக வந்து குமிஞ்சு கிடக்குது பாரு. எந்த கல்யாணத்துக்கு போகிறது எந்த கல்யாணத்தை விட்றதுன்னே தெரியல. அதுக்கா இப்படி கோவமாக இருக்கிற? இந்த மாமா பிள்ளைக்கு கல்யாணம் பாரு. மற்றவங்க கல்யாணம்னா கூட பரவாயில்ல, இந்த மாமா பிள்ளைக்கு கல்யாணம் போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல சேலை இல்லை. ஒரு சேலை எடுத்து கொடுங்கன்னா இந்த மனுஷன் என்னன்னா இருக்கிறதே எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரிக்கோ, நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்படி சிறுவாட்டு காசு சேர்த்து வச்சிருப்பீல, அந்த காசை எடுத்துட்டு வா, நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படியாடி சொல்கிற? எனக்கு இந்த கடைக்கெல்லாம் போக தெரியாதுடி. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ வாக்கா. சரிடி, இந்த மனுஷன் வேலைக்கு கிளம்பட்டும், கிளம்புனதுக்கப்புறம் போவான், சரியா? சரிக்கோ, நம்ம மட்டும் போக வேண்டாம், நான் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஒத்தராச்சா, இழிச்சாக்கா, முக்காட்டிக்காரி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிடி, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன், இந்த மனுஷன் கண்டுபிடிச்சிரும். சரி நீ போ, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஏ ஒத்தரவசா, நீ இங்கே தான் இருக்கிறியா? வா நெட்டக்காளி, என்ன விஷயம் காலையிலே வந்திருக்கிற? நம்ம சரோஜக்காவுக்கு சேலை எடுக்கணுமா, அதனால கடைக்கு போகிறோம், வாங்க எல்லாரும் போயிட்டு வருவோம். இடி மெதுவா பேசுடி, அந்த ஆளு வேற ஒன்று கிளம்பல வேறு. அதாக்கா, சரோஜாக்காவுக்கு புடவை எடுக்கணுமா, அதான் கடைக்கு போகிறோம். நீயும் வந்துடு. என்ன, அந்த மரத்துக்கடையில் நின்றுட்டு இருக்கிறோம், நீயும் வந்துடு. சரி நான் வந்துடுறேன். என்னடி இங்க சத்தம் கேட்டுச்சு? சத்தம் கேட்டுச்சா? ஒன்றும் இல்லையேங்க. இல்லையே, யாரோ பேசுன மாதிரி சத்தம் கேட்டுச்சு. டிவி ஓடுற சத்தம் உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கோம். ஏங்க, எனக்கு ஒரு 1000 ரூபா காசு வேணும். எல்லாரும் துணி எடுக்க போகிறாங்களாம், அதனால நானும் போய் துணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு சேலை, நல்ல சேலையை எடுத்துகிட்டு வரேன். எனக்கு ஒரு 1000 ரூபா காசு கொடுங்க. என்னது, 1000 ரூபா காசு வேணுமா? அடே அப்பா, பேதி எடுப்பான். அந்த 1000 ரூபா காசு கேட்டதுக்கு எப்படி எட்டு உதைக்கிறான் பாரு முக்காட்டுக்காரன். காசு வேணுமாம்ல? காசு இப்போ சேலை தான் ரொம்ப முக்கியம் பாரு. நீ கேட்டா கொடுக்க மாட்ட, நானும் சட்ட பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போயிடுவேன் பாரு. என்ன ஒன்றுமே பேசாம போயிட்டா? இவ இப்படியெல்லாம் போக மாட்டாளே. என்ன நெட்டமாமா, வேலைக்கு போகலையா? சும்மா உட்காந்துட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு வெளியில ஒரு மீட்டிங் இருக்குது பாரு, கொஞ்சம் லேட்டா போகணும். நெட்டமாமா, காப்பி இது குடிக்கிறீங்களா? என்ன நெட்டக்காளி, திடீர்னு அக்கறையே கேட்குற? சும்மா உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, போர் அடிக்குமே, அதான் காப்பிக்கு தான் குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். எனக்கு ஒரு 1000 ரூபா காசு வேணும் பாருங்க. ஓ, 1000 ரூபா காசு கேட்கறதுக்காக தான் டீ போட்டு தட்டுமான்னு கேட்டியா? அப்படியெல்லாம் இல்லை, எப்படின்னாலும் நான் 1000 ரூபா கேட்டிருப்பேன். சரி, இப்போ எதுக்கு உனக்கு 1000 ரூபா? எல்லாரும் துணி எடுக்க போகிறாங்க, ஆடி மாதம் துணி எடுக்கலையா, அதனால் இப்போ சரோஜாக்கா துணி எடுக்கணுமாம்மா, அதனால எல்லாரும் போகிறாங்க, நானும் போய் எடுக்கணும். ஒரு நல்ல பேண்ட் சட்டையாக போய் எடுத்துகிட்டு வரேன். காசெல்லாம் இப்போ 1000 ரூபா இல்லை. நீங்கள் இப்போ காசு கொடுக்கலன்னா நான் என்ன போக மாட்டேன்னு நினச்சிட்டிங்களா? நீங்கள் கொடுக்கலன்னா என்ன, நானே எடுத்துகிட்டு ஓடி போயிடுவேன். இவ என்னைக்கு தான் அடங்கியிருக்கிறா, இன்னைக்கு அடங்கியிருக்கிறதுக்கு. எங்கக்கா நெட்டக்காளி இன்னும் காணோம்? எல்லாத்தையும் வர சொல்லிட்டு இன்னும் வரல. அட, எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டு முடி, நீ ஏன் இவ்வளோ நேரம்? அட, இந்த நெட்டக்காலான்ட்டு காசு எடுத்துட்டு ஓடி வரதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாரு. ஆமாம், நீங்களாம் எப்படி காசு வாங்கிட்டு வந்தீங்க? இந்த நெட்டக்காலன்ட்டு காசு கேட்டதுக்கு எட்டு இடுப்புலையே உதச்சிட்டான் பாரு. எனக்கு இடுப்புலமே உடஞ்சிச்சு. அவன் எங்கே காசு கொடுத்தான்? அவனுக்கு தெரியாமல் நானே எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன். ஆமாங்கடி, நானும் என் மாப்பிள்ளைக்கு தெரியாமல் தான் வந்தேன். அவன் வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள நான் சீக்கிரம் வீட்டுக்கு போய் உட்காந்துடணும். என் முக்காட்டுக்காரி, உனக்கெல்லாம் என்னப்பா, உனக்கெல்லாம் உன் மாப்பிள்ளை காசு கொடுத்துருப்பாரு. எங்கதான் கொடுத்தான்? நீ காசு கொடுக்கலன்னா நான் கோயிலில் போய் காசு வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறேன்.
சரிங்கடியோ, சீக்கிரம் வாங்க போவோம். இந்த புள்ளக்காடுகள்லாம் வரதுக்குள்ள சீக்கிரம் போயிட்டு திரும்பி வரணும் பாரு. ஏங்கடி, இந்த சேலையெல்லாம் கொண்டு வந்து மாடியில் வச்சிருக்கிறாங்களே, வயசானவங்களே எப்படி நடந்து வருவாங்க? ஆ, என்னக்கோ கடையில் ஆளையவே காணோம். இல்லை ஆடி மாதத்துலேயே அள்ளிட்டு போயிட்டாங்களா? ஆமாடி, ஆடி மாதத்துல எல்லாரும் எடுத்தாலும் எடுத்திருப்பாங்க. நம்ம தான் ஆடி மாதத்துல துணி எடுக்கல. இப்போ வந்திருக்கிறோம், கடையே காலியே கிடக்குது. ஏண்டி நெட்டக்காளி, கடைக்காரரு தான் இருக்கிறாரா இல்லையா? ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்களே. ஆமாம் சரோஜாக்கா, இருங்க கூப்பிடுவோம். எங்க கடையில் ஆளையவே காணோம். யாராவது இருக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? என்ன இவர் என்ன வேணும்னு கேட்குறாரு? நம்மளுக்கு வேற பசிக்கிற மாதிரி இருக்கு. பேசாமல் பிரியாணி வேணும்னு சொல்லிடுவோமா? ஏ நெட்டக்காளி, நீ எங்கே வந்தாலும் சாப்பிட்றத பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பியா? நீ மைண்ட் வயசுன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டு பாரு, இங்கே எல்லாத்துக்கும் கேட்டுருச்சு. ஓ, சத்தமாக பேசிட்டனோ? பசியில் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல பாரு. ஏங்க, என்னங்க வந்ததுலேருந்து நீங்களே மோனோன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. என்ன வேணும்னு சொன்னால் தானே நான் எடுத்து போட முடியும். உங்களையவே பார்த்துட்டு இருக்க முடியுமா? எனக்குள்ள நிறைய கஸ்டமர் இருக்காங்க, நான் அதை போய் பார்க்கணும். என்ன வேணும்னு சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். கடைக்காரரே, கல்யாணத்துக்கு போடுற மாதிரி ஒரு மஞ்சள் கலர் சேலை, ரோஸ் கலர் பார்டர் வச்சு நல்லா கலராக எடுத்து போடுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு ப்ளூ கலர் புடவையாக எடுத்து போடுங்கண்ணே. எனக்கு சுடிதார் தான் வாங்கணும். நீங்களே எடுங்க, நான் போய் கீழே போய் எடுத்துக்கிறேன். அண்ணே, எனக்கு ஒரு ரோஸ் கலர் சேலை எடுத்து போடுங்கண்ணே. அதில் பூ போட்டிருக்கணும், நல்லா டிசைன் எல்லாம் போட்டு நல்லா எடுத்து கொடுங்க பார்க்கலாம். ஏம்மா, நான் என்ன இங்கே துணி நெஞ்சிட்டே இருக்கிறேன், நீங்கள் சொல்கிற கலரெல்லாம் போட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வர்றதுக்கு? இங்கே இருக்கிற புடவை தாம்மா, நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கம்மா, எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த புடவையில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள், நான் விரித்து காமிக்கிறேன். ஏதாவது பார்த்து சொல்லுங்கடி, எனக்கு சேலையெல்லாம் ஒன்றும் எடுக்க தெரியாது பாருங்க. நீங்கள் ஏதாவது பார்த்து நல்லா செலக்ட் பண்ணுங்க. சரிக்கோ. சரோஜாக்கா, அந்த பச்சை கலர் புடவை பாரு, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. முந்தானியும் நல்லா இருக்க மாட்டிருக்குதே, எடுத்து பார்க்குறியா? பார்க்கலாண்டி. அண்ணே, அந்த பச்சை கலர் சேலை எம்பிட்டு? ஏம்மா, இங்கே எடுத்து போட்டிருக்கிற புடவை எல்லாமே 2000 ரூபாம்மா. எல்லா புடவையுமே 2000 ரூபா தான். என்னது, 2000 ரூபாயா? பொம்பளைங்களே, 2000 ரூபான்னு சொன்னோன்னே எதுக்கு இப்படி வாயை பொழந்துட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க? உங்களை பார்த்தா சேலை எடுக்க வந்த மாதிரியே தெரியல. எடுக்கிறீங்களா இல்லையா? நான் உங்களையவே பார்த்துட்டு இருக்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு பாருங்க. சீக்கிரம் சொல்லுங்க. ஏன் நெட்டக்காளி, என்னடி 2000 ரூபாங்கிறாங்க? எனக்கு இந்த சேலையை பற்றிலாம் தெரியாதுக்கா, நீங்களே பார்த்து எடுங்க. கடைக்காரரே, இந்த ஆடி தள்ளுபடியெல்லாம் போட்டு பாதி வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஊருக்குள்ள. நீங்கள் இங்கே வந்து பார்த்தா என்ன 2000 ரூபான்னு சொல்கிறீங்க? ஏம்மா, ஆடி மாதம் முடிஞ்சு தள்ளுபடியெல்லாம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆயிருக்குது? நீங்கள் இன்னைக்கு வந்து ஆடி தள்ளுபடின்னு கேட்குறீங்களேம்மா? சரோஜாக்கா, நீங்கள்லாம் பார்த்து அப்படியே புடவை எடுங்க. எனக்கு கால் வலிக்குது, நான் உக்காந்துருக்குறேன். அட, இது என்னடி கன்றாவியாக இருக்குது? ஏன் நெட்டக்காளி, கால் வலிக்குது உட்காரான்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஜம்முன்னு படுத்து கிடக்குற. இந்த நெட்டக்காளிக்கு கிறுக்கு கிளம்பிட்டு. எந்திரடி, கடைக்காரங்க வந்து ஏதாவது சொல்ல போகிறாங்க. அட, என்னங்கடி இவளுக்கு எங்கே போனாலும் எதையாவது சொல்லிட்டு இருக்கிறாளுங்க. இந்த உட்காரலான்னு தான் பார்த்தேன், இந்த மெத்த மெதுன்னு இருந்தது. சரி படுத்தா எப்படி இருக்குன்னு படுத்து பார்த்தேன். உடனே இவளுகெல்லாம் ஆரம்பிச்சிருவாளுகளே, எங்கே போனாலும் எதையாவது சொல்லிட்டு இருப்பாளுங்க. அட பொம்பளை, உனக்கு எது கிறுக்குது பிடிச்சிச்சா என்ன? இங்கே வந்து இப்படி படுத்துட்டு இருக்கிற? இந்த கோஷ்டிகளை பார்த்தாவே அப்பயே தெரிஞ்சுது, இதெல்லாம் துணி வாங்க வர மாதிரியே தெரியல. கிறுக்கு பிடிச்ச நெட்டக்காளி, ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்கிற போகிற இடத்துல எல்லாம்? உன்னால தாண்டி எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எந்திரிச்சு உட்காருங்கிட்டு. அட போங்கடி, இவளுக்கு எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிட்டே கிடப்பாளுங்க. பொம்பளைங்களே, காலங்காத்தால வந்து என் கழுத்தை அறுக்காதீங்க. உங்களெல்லாம் பார்த்தா சேலை எடுக்கிற மாதிரியே தெரியல. சரோஜாக்கா, இந்த ஆளு என்ன ஒரு புடவை 2000 ரூபாங்கிறான்? அடியாத்தி, நம்ம இப்போ 2000 ரூபாய்க்கு புடவை எடுத்துருக்குறோம். நம்ம இந்த சந்தையில் 200 ரூபா புடவை தானே எடுப்போம். ஆமாங்கடி, வாங்க அப்படியே நைஸாக எதையாவது பேசிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். என்ன கடைக்காரரு, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன 2000 இந்த 2000 ரூபா சேலையை போய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க? நாங்கள் 50,000 ரூபா சேலையெல்லாம் வாங்கலான்னு வந்தோம். நீங்கள் இந்த 2000 ரூபாய் புடவையை போய் இப்படி காமிச்சிட்டு இருக்கிறீங்க. போய் நல்ல சேலையை 50,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வாங்க போங்க. ஏம்மா, 50,000 ரூபா புடவையா வாங்கலான்னு வந்தீங்க? நான் இந்த 2000 ரூபா புடவைய காமிச்சிட்டு இருக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு மன்னிச்சுக்கோங்கம்மா, நான் 50,000 ரூபா புடவை சேலையை காமிக்கிறேன், இருங்க. இங்கே வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் டீ கொண்டு வந்து கொடுங்க. கிறுக்கு பிடிச்ச நெட்டக்காளி, இந்த 2000 ரூபா புடவை வாங்குறதுக்கே வழி இல்லை.
நீ என்னமோ 50,000 ரூபா புடவைன்னு சொல்லி கதை கட்டி விட்டுட்டு இருக்கிறியே. அட கம்முனு சரோஜக்கா, அந்த ஆள் எப்படி பேசுனான்னு பார்த்தேல. இப்படி ஏதாவது சொன்னாதான் நம்மளை மதிப்பாங்க பாரு. மிஸ்டர் நட்டக்காளி, என்னமோ இன்னைக்கு ஏதோ பிரச்சனையில் மாட்டி விட போறீங்கன்னு நல்லா தெரியுது. நான் எஸ்கேப் ஆயிடுறேன்ப்பா. ஆமாங்கடி, அந்த ஆள் உள்ளே போன சமயத்தில் நம்ம அப்படியே ஓடி போயிடலாம். வாடி. ஏக்கோ வந்தது வந்துட்டோம், இருக்கா டீ வரட்டும், அப்படியே குடிச்சிட்டு போயிடுவோம். எப்பா நீ இருந்து டீ குடிச்சிட்டு சோறெல்லாம் போட்டாங்கன்னு சாப்பிட்டு பொறுமையா வா சாமி. நாங்கள் போகிறோம்ப்பா. அக்கோ நில்லுக்கோ, நாங்களும் வந்துடுறோம். இவளுக்கு ஆகும்னா பொசுக்குன்னு விட்டுட்டு ஓடிடுவாளுங்க. சரி நம்மளும் போயிடுவோம், எதுக்கு பிரச்சனை. போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட எல்லாம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. அமுக்கு டுமுக்கு அம்மா டுமா